அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை தாண்டி நீங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதினீங்கன்னா, அது இந்த டிஎம்கேஎஸ் தான் நீங்கள் அடுத்து எழுதிய புத்தகம். அண்ணா பற்றி எழுதுனது வந்து தமிழக அரசியலை வந்து 69 வரைக்கும் சொல்லுச்சு. எம்ஜிஆர் பற்றி எழுதுனது வந்து 1987 வரைக்கும் சொல்லுச்சு. அவர் இறக்குற வரைக்கும். ஆமாம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு நினச்சேன். கலைஞரை பற்றிய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வந்துருச்சு. அதனால் அதை அங்கே போகலை நான். ஜெயலலிதா அம்மையார் பற்றியும் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. அதில் எனக்கு போதுமான அளவு வந்து எனக்கு தரவுகள் இல்லை. ஆமாம், எனக்கு நான் சொல்கிறத கேட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ வாஸ் அ பிட் டிஃபிடென்ட். அது வேண்டான்னு நினச்சேன். நாம் சொல்கிறது பல பேரை சரி பார்த்து தான் எழுதுகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் நாம் தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பக்கம் போகலை. அப்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது 1949 திமுக தொடங்கினதுலேருந்து 2024 வரைக்கும் அதனுடைய பயணத்தை சொன்னோம்னா, அப்போ தமிழகத்தினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் வரலாற்றை பதிவு பண்ணுற மாதிரி ஆகிடும். முக்கியமான நிகழ்வுகள் 80களுக்கு பிறகு 80 பிற்பகுதியிலிருந்து ஜாதி கட்சிகள் வர்றது தமிழகத்தில், 50களில் இருந்த ஜாதி கட்சிகள் மறைஞ்சு போகிறது, இது எல்லாமே வந்து தமிழரசு எப்படி இந்த மாநில சுயாட்சின்ற கொள்கை வந்து தமிழரசு கழகத்துக்கு சேர்ந்தது, இந்த இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இல்லை தமிழ் தேசியம், திராவிட தேசியம், இதெல்லாம் வந்து மாப்போசி காலத்திலே இருந்தது. இதையெல்லாம் இன்னைக்கு தமிழில் படிக்க முடியாத இளைஞர்கள் யாராவது படிக்கணும், அல்லது இங்கே போஸ்டிங் ஆகிற ஐஏஎஸ் அதிகாரிகளோ இல்லை மற்றவர்களோ படித்து புரிஞ்சுக்கணும் இந்த ஊரை பற்றி தான். அப்போ நமக்கு தெரியணும், ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குது, ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அப்படி அந்த புத்தகம் தான். ஸோ 49லேருந்து சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார வரலாற்றை பதிவு செய்கிற ஒரு நூல், ஒரு ஆவண நூலாக. அது பெரிய ட்ராக்ஷன் கிடைக்கல. அது வந்த உடனே நான் வந்து அமெரிக்கா போயிட்டேன். அதனால் அதை பற்றி ஹிந்துவில் ரிவ்யூ நல்லபடியாக வந்துச்சு. அப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு ரிவ்யூ.